உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ர பயிற்சி ஊரெல்லாம் தேடுகிறது. இங்க ராம்ஜி சுவாமிகள் எங்க, ராம்ஜி சுவாமிகள் எங்க? ஏன்னா நம்மள தேடுறாங்க, சனியை தானே தேடணும். சார், சனியோட பிராண்ட் அம்பாசிடர் நீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை போன்ற ஒரு நல்ல கிரகம் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த கிரகம் இந்த 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13 ஆல்ரெடி வெண்ட், ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்திலே நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதாவது இந்த 100 சில்லற நாள் சனி வக்ரகதியில் பிரவேசிக்கிறார். வக்ர சனியின் உக்கிர கோபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு கோபமும் கிடையாது. சனியை பற்றி நெகட்டிவாக எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சனியை போன்ற ஒரு தெய்வம் யாரும் இல்லை. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னோட டயலாக் அப்ளை ஆக போது, சனி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார், எவர் தடுத்தாலும் அருள்மழை யாருக்கெல்லாம் கொட்ட போகிறது என்பதை பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 9, 10 வக்கரம். 10 வக்கரம் பெற்றா மேசராசிக்கு என்ன சொன்னீங்கன்னு நான் பார்த்தேன். பெரும்பாலும் 10 வக்கரம் பெற்று 12 இருந்தார். அவர் 12 இருந்து அந்த கதை வேற. ஆனா உங்களுக்கு 9, 10 11ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவர் வக்கரம் பெறுகிறார். இதுல ஒரு முக்கியமான பாயிண்டா தான், 11ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்திலே 9, 10 ஏற்கனவே இருந்தான். ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போச்சு. ஏன்? 9, 10 11 இருந்தா, 11ங்கிறது உபதயஸ்தானம். உபதயஸ்தானத்திலே 9 10 இருக்கும் பொழுது தொழில் முன்னேற்றம், விளக்கு போன்ற அத்தனையும் சரியாயிடும் 11ஆம் இடத்துல. அப்ப அந்த 11ஆம் இடத்துல இருந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன பண்றார்? வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது? 9, 10 காலியாவது. 9 என்பது என்ன? அப்பாவுடைய உடல்நிலை, அப்பா கூட இருக்கிற போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, இதெல்லாம். அண்ணே, என்ன நீங்கள் கொல்லப்புறமா வீட்டுக்கு போகிறீங்க, என்னப்பா பண்ணுறது? ஹால் வழியாக போனால் எங்கள் அப்பா நடமாட்டம் இருக்கும், நமக்கும் வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்தால் சோறு கிடைக்காம போயிடும். அதனால இதெல்லாம் நம்ம கெத்துக்கு அசிங்கமா இல்லையானே? கம்முன்னு போடா. நானே இந்த வீட்டில் எப்போ வேலை கிடைக்கிற வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கேன். நிறைய வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வரும், நிறைய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வரும். ஆமாம், சொல்லிட்டாரு பெரிய கவர்னர், ஆமாம் கிளம்பிட்டாரு பெரிய பிரதமர், அப்படிங்கிற மாதிரி தான். உன் வயசில் நல்லா பாடுறா, உன் வயசில் சச்சின் டெண்டுல்கரை பாடுறா, உன் வயசில் இப்போ தான் வந்து அப்பயே 100 சதம் அடிச்சிட்டாரா, 22 வயசில் 100 சதம் 100 அடிச்சிட்டாரு. அந்த பையன் திருப்பி கேட்டானா, அப்பா கரெக்டுப்பா, உங்கள் வயசில் இருக்கிறவர் கூட அதுக்குள்ளே முதலமைச்சரே ஆகிட்டாரு, நீங்கள் ஒன்றும் ஆகாமல் இருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அப்பா ஆனதுக்கப்புறம் உணர்றேன் சார், குழந்தைங்க நம்ம ஏதாவது கேட்டால் அது திருப்பி கேட்டுருது. என் குழந்தை மாயாவை நான் கேட்குறேன், இங்கே பாரு ஃபோன்லாம் எடுக்கக்கூடாது, புரியுதா இல்லையா? அது திருப்பி கேட்குது, சரிப்பா நீயும் ஃபோனை வச்சிரு, நானும் ஃபோனை வச்சிடுறேன். அது முடியாதேப்பா. அப்போ 9 வக்கரம் பெறும் பொழுது அப்பா கூட தண்டத்துக்கு சண்டை, ஏதாவது ஒரு சண்டை. நண்பன் படம் போய் பாருங்க, அந்த படத்தில் ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். அப்பா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் வந்து இன்ஜினியர் ஆயிடுறேன்ப்பா, ஆனால் நான் ஒரு நல்ல இன்ஜினியராக இருக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு நல்ல இன்ஜினியராக இருக்க மாட்டேன்ப்பா, ஆனால் எனக்கு பிடிச்ச ஃபோட்டோகிராஃபி பண்ணால் சின்ன காரு, சின்ன வீடு, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா சொல்லும்போது அவர் கேட்டுப்பார். 9 வக்கரம் பெறுகிறான். வக்கரம் பெறும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்பா கூட வரும். சென்சிட்டிவ் டாபிக்ஸை தவிர்ப்பது நலம். அதே நேரத்தில் 10 வக்கரம் பெறும் பொழுது 11ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது? 10 என்பது தொழில்காரகன். தொழில்காரகன் வக்கரம் பெறும் பொழுது அகலக்கால் வைக்கிறது. சார், இன்னைக்கு நாள் நிலைமையில பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அகலக்கால் தான் பெரிய ப்ராப்ளமே. ஒரு பிஸ்னஸில் உட்காந்து உருப்படியாக சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது கடை, 3வது கடைலாம் போடலாம். இப்போ என்ன இப்போ பிஸி ஆகிட்டோன்னு சொல்லி நமக்கு 2வது கடை. சில பேர் ஓப்பனிங்லேயே 4-5 கடை ஆரம்பிச்சு, சார் வி ஆர் பில்டிங் எ கார்பரேட் அக்ராஸ் தி வேர்ல்டு, அக்ராஸ் தி தமிழ்நாடு, பேன் இந்தியாவில் நம்மளுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு கடைக்கு சம்பளம் கொடுக்கவே நம்மளால முடியல கோபால். இதில் நம்ம இங்கே 2வது கடை, 3வது கடை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிஸ்னஸ் நல்லா ஓடுதுங்கிறதுனாலேயே இன்னைக்கு நல்லா ஓடுது, நாளைக்கு நல்லா ஓடுறதுக்கான வழிமுறைகளை பண்ணிக்கிட்டே வரணும். வரிசையாக அந்த கோர் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த வேல்யூஸ் அதுக்குள்ளே போடணும். இது நின்று ஓடும், இப்படி பண்ணிக்கின்னா இப்போ இல்லைன்னா மாதம் பிஸ்னஸ்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும், இவ்வளோ பணங்கிறது வரும், அதை வச்சு நான் சீட்டு போட்டிருக்கேன், அந்த பணத்துலேருந்து இன்னொரு கடை ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி தெளிவான திட்ட வரைவு வேணும். நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சலூன் கடை ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிடுறீங்க. அப்பாட்ட போய் என்ன கேட்குறீங்க, ஒரு 15 லட்ச ரூபா பட்ஜெட்பா சலூன் கடை. 15 லட்சத்துக்கு என்ன ராஜா பண்ண போகிற? ஃபாரின் இம்போர்ட் பண்ணி ஒரு 4 சேரு, அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே லைட்டிங்ஸு, ஏசி சார். முடிவிட்ட தானே வந்தாங்க. ஆமாம், நீங்கள் என்ன ஸ்பா லெவலுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க. தேவையில்லாத செலவுகள். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், ரிஷபராசிக்காரர்களுக்கு 10 கூடியன் வக்கரமாகும் பொழுது பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களாம் பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. பெரும்பாலும் பாருங்கள் இவங்களுடைய திங்கிங்ஸ் எல்லாமே யார்கிட்டையும் டிஸ்கஷனே கேட்க மாட்டாங்க. அண்ணா இப்படி நினைக்கிறேண்ணா, இன்றைக்கி காலையில் நான் சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், இன்றைக்கி காலையில் தம்பி ஒருத்தட்ட கேட்டேன், தம்பி எனக்கு இப்படி ஒருத்தர் கேட்குறாங்க, நான் செய்யலாமா? அவர் சொன்னார், அண்ணே நீங்கள் வேறு ரூல்ஸ் எல்லாம் மாறப்போகுது, நீ பண்ணாதீங்க சார், நமக்கு தெரியலன்னா கேட்டு செய்யுங்க. இளைய தலைமுறை நம்மளோட வேகமாக போயிட்டுருக்காங்க. நம்மளால் எல்லா நேரமும் இளமையாக இருக்க முடியாது. நமக்கு எல்லாம் தெரியவும் தெரியாது. இன்றைக்கி நான் நிலைமையில ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? ரிஷபராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்காதீர்கள். பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்சேன் சார், காய்கறி கடை வச்சுருக்கோம் சார், சரி அப்படியே காய்கறி கடையும் வச்சுட்டு சைடில் ஈவினிங் ஆனால் நான் இந்த வேலையும் சேர்த்து பார்ப்பேன், ரியல் எஸ்டேட் பில்டிங்கும் பார்ப்பேன் சார், அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே இல்லாமல் 2 பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறீங்களே. ஆனால் கேட்க மாட்டாங்க. பிஸ்னஸ் என்பது மனநிலையுடன் தொடர்புடையது. 9-10 கோடியர் வக்கரமாகும் பொழுது அப்பாவுக்கு பிரச்சனை வரும். அகலக்கால் வைப்பீங்க. இருக்கிற பிஸ்னஸ் போதும், அதில் வர்ற வருமானம் போதும். இதை நம்ம தயவுசெய்து புரிஞ்சுவாங்க. இருக்கிற பிஸ்னஸ் போதும், வர்ற வருமானம் போதும், அகலக்கால் வைக்காதீங்க. நவம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். தன்னலம் கருதாது பிறநலம் பெரிதென நினைத்து வாழும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனியோட வக்ர நிலை என்ன பலன்களை கொடுக்க போகுது? லாபஸ்தானத்தில் இருந்து, அதாவது 11 ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சனி வந்து வக்ர நிலைக்கு வர்றாரு. இந்த வக்ர நிலைக்கு வரக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து வக்ரம் அப்படின்னு பேரை கேட்டவுடனே நமக்குள்ள ஒரு பதட்டம் வருது பார்த்திங்களா, அது வந்து அனாவசியமானது. ஏன்னா வக்ரம் அப்படின்னா வந்து ஒன்று ஒரு கிரகம் அது கொடுக்குற பலன்களை நல்லா கொடுக்கும், அதாவது ஆதிபத்திய பலனை அதிகப்படுத்தி கொடுக்கும், இல்லைனா எதுவுமே செய்யாது. ஸோ 2ல் 1 தான் நடக்குமே தவிர கெட்டது செய்யுன்றது வந்து அது வந்து பாதகத்தன்மையில் உள்ள பகை கிரகங்களோட சேர்க்கை, சுபகிரக தொடர்பு இல்லாத நிலையில் தான் வந்து அந்த மாதிரியான நிலைகள் வரும். இந்த நேரத்தில் இந்த கோச்சார நிலைகளில் சனி வந்து அப்படி ஒரு பாதக நிலைகளில் இல்லை, உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்து சனி வந்து கனி போல இனிக்குன்றதான் வந்து ஜோதிட வாக்கு. ஸோ அந்த வகையில் வந்து சனி பகவான் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வக்ரத்துக்கு வந்தாலும் நல்ல பலன் தான் கொடுக்க போகிறாரு. அதில் எல்லாம் சந்தேகம் வேண்டியதில்லை. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து அடுத்தவங்களுக்கு செஞ்சு ஒரு பேரரசியாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களை அறியாமல் நீங்கள் அதான் செய்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கான மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு கிடச்சிருக்கா? உங்களோட பொருளாதார நிலைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், எடுத்த காரியத்தெல்லாம் வந்து தடை வந்துக்கிட்டு இருக்கிறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இழுபறி ஆகிறது, எல்லா இடங்களையும் சங்கடங்களும் தர்ம சங்கடங்களையும் ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வந்து எப்படா விடுவாள்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த வக்ர சனி வந்து உங்களுக்கான விடுதலையை கொடுக்க போகுது. தொழிலில் முடக்கம், கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடனால் சிக்கல், உறவுகளால் தடைகள், நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு முயற்சி எடுத்தால் கூட சொந்த பந்தத்திலே 4 பேர் அதுக்கு இது நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன அதுன்னா நீங்கள் எடுத்து செய்யணும்னு நினச்சிக்கிறீங்களா, பேர் வாங்க பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து உடச்சி நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்களை சந்தோஷமாக செய்கிறதுக்கான காலம் உங்களுக்கு வந்து சனியோட இந்த வக்ர பயிற்சி காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. சனி வந்து மீன ராசியிலேருந்து வக்ர நிலை அடைகிறார். மீன ராசின்றது வந்து ரிஷபராசிக்கு 11ஆம் இடம், குருவுடைய முழு சுபகிரகமான குருவுடைய ஸ்தானம் ராசி. அந்த ராசிக்கு குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இருந்து நல்ல அருள் செய்துக்கிட்டு இருக்காரு. இங்கே சனிக்கு கேந்திரத்தில், வக்ர சனிக்கு கேந்திரத்தில் குரு இருக்கார். ஸோ இவ்வளோ நல்ல நிலைகள் இருக்கும்போது இந்த வக்ர சனி உங்களுக்கு வந்து தேவையற்ற பிரச்சனைகளை கண்டிப்பான முறையில் கொண்டு வர மாட்டார். இதனால் வரைக்கும் என்ன சொல்லப்போனால், இதனால் வரைக்கும் இருந்து வந்த வழக்கு பிரச்சனைகள், சொத்து ரீதியான பிரச்சனைகள், இது போக கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்ட போராட்டங்களில் உங்களுக்கு வெற்றி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் வந்து இந்த 4.5 மாதம், அதாவது சனி வக்ர காலம். ஜூலை 13ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்குமான காலம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சு
பேரும் புகழோட ஒரு பேரரசியாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து உங்கள் மனசில் வந்து ஈட்டி குத்துன மாதிரி வந்து மிகப்பெரிய வழியை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் பண விவகாரங்களில். மற்றும் ஒரு சிலருக்கு வந்து அவங்க குழந்தைகள் வளர்ப்புலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகளோட கல்விக்கு இந்த மாதிரியான ஒரு 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 அடிப்படையான தேவைகளுக்குமே நீங்கள் வந்து பண ரீதியாக பொருளாதார ரீதியாக நிறைய சங்கடங்களை ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இந்த நிலையில் வந்து இதில் இருந்தெல்லாம் நீங்கள் ரெக்கவரி ஆகிற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் படுத்து இருந்தவங்க எந்திரிச்சு உட்காந்துட்டீங்கன்னு சொல்லலாம். இனிமேல் ஓட ஆரம்பிச்சிருவீங்கன்றதை நான் உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களை எதிர்த்த எதிரிகள் எல்லாத்தையும் வந்து புறம் எதிர்த்து ஓட வச்சு நீங்கள் வந்து வானலாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. அந்த அளவுக்கு சனி உங்களுக்கு வந்து சிறப்பான யோக பலனை கொடுக்க போகிறாரு. அதாவது சத்தமே இல்லாமல் இருந்தார், என்ன இப்போ இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்காரு, இவ்வளோ பெரிய ஆச்சரியமான நிகழ்வுகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கவங்க மட்டும் இல்லாமல் நீங்களே நம்ம லைஃப்லேயே அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு உணர்ந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் அந்த சனி வக்ர பயிற்சி காலம். கண்டிப்பான முறையில் இந்த 2025 நவம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் ஏற்படும். பல நல்ல விஷயங்களை வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு வேலையில் தடுமாற்றங்கள், வேலை இல்லாமல் நிறைய பேர் இருந்திருக்கலாம். இடம் மாறுதல், ஒரு சின்ன ஊர் விட்டு ஊர் மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டு அதை செய்ய முடியாத சில தடைகள் இருந்துட்டு இருந்திருக்கலாம். இதில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து தாண்டி ஜெயிச்சு வர போகிறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். உங்களோட வாழ்க்கை துணை அல்லது திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட தாய் தந்தையர், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் வந்து அரசியை போல் நீங்கள் நடத்தும் போது உங்களோட வாழ்க்கை வந்து அரசனாகவும் பெண்ணாக இருக்கும் பட்சம் அரசியாகவும் அளவுக்கு ஆன ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்களை வந்து நீங்கள் நல்ல மதிப்பு கொடுங்க. அதை எப்பயுமே நீங்கள் செய்துட்டு தான் இருக்கீங்க. அதை தொடர்ந்து செஞ்சு வரும்போது உங்களுக்கும் அந்த மதிப்பு மரியாதையும் தேடி வரும் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையாக இருக்குது. கண்டிப்பான முறையில் இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையோட முக்கியமான இலக்காக இந்த ஆண்டு நீங்கள் எடுத்துக்கிட்ட லட்சியங்களை அடைகிறதுக்கான ஒரு சரியான ஒரு சாதகமான காலமாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் உணர்வீங்க. ரிஷப ராசி என்பர்கள் ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய நபர்கள். அதே சமயத்துல முகத்துல எவ்வளோ ஒரு துக்கம் இருந்தாலும் அந்த முகத்துல அதை காட்டிக்கவே மாட்டாங்க. எப்போதுமே ஒரு பளிச்சுன்னு இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஆடை ஒரு அலங்காரத்துலலாம் ரொம்ப நாட்டம் கொள்பவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். அதே சமயத்துல தொழில் செய்யறவங்களா இருக்கிறாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னா அந்த தொழில்ல ஒரு நேர்த்தியான ஒரு அமைப்புன்றது இவர்களால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். தொழில் செய்தோம் ஏனோ தானோ நம்ம வரவு செலவு வச்சுக்கிட்டோம் அப்படின்லாம் கிடையாது. அந்த தொழில் செய்யும் போது அதற்குண்டான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பை பெறுபவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மை பெறுகிறார். தொழில்ல இருந்த லாபங்கள் ஒரு மந்த தன்மையோட இருந்திருக்கும் கடந்த ஒரு 6 மாத காலத்துல. அதே சமயத்துல கைக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே தட்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கும். அதாவது ஒரு 80% நீங்க உங்களுடைய நேரடியான ஒரு கமிட்மெண்ட்ஸ் மூலமாக அந்த ப்ராஜெக்டை ஆர்டர்ஸ் கொண்டு வர முடியும்ன்ற ஒரு பட்சத்துல அந்த 20% வேற ஏதாவது ஒரு தவறான காரணத்தினால ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். இந்த மாதிரியாக தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கு அதிகமாக இருந்த காலகட்டம் மாறி இந்த சனி வக்ரத்தன்மை அடையும் போது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் மிகுந்த ஒரு தொழில் அமைப்புகள் மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இப்போ நகை வியாபாரிகள் இருக்கிறாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு கடந்த காலத்துல நீங்க என்னதான் நகையை வாங்கி முதலீடு செய்து வைத்தாலும் ஒரு சேல்ஸுக்காக நீங்க செய்து வைத்தாலும் உங்க கடையில வியாபாரம் ஆகாது. ஆனா மத்த கடைகள்ல எல்லாத்துலயுமே வியாபாரம் ஆகும். அந்த அளவிற்கு அந்த நகை கடையில மிகப்பெரிய ஒரு இழப்புகளை அந்த மந்த தன்மைன்றது, அதாவது இது நல்லாவே போகும் எல்லா விற்பனையாளர்களுக்குமே இந்த தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான். ஆனாலும் அதை நீங்க பரம்பரையாக செய்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய காலகட்டத்திலயும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனா கடந்த ஒரு 6 மாதத்துல என்ன ஆச்சுன்னே தெரியாது. உங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. மிகப்பெரிய அளவுல அதுல பின்னடைவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதுல என்ன ஒரு முயற்சி செய்தாலும் எவ்வளவோ புதுசா நீங்க ஒரு மாடல்களை இன்ட்ரடியூஸ் பண்ணினாலும் கூட உங்களுடைய
விற்பனை அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதே ஒழிய ஏறுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அந்த மாதிரியாக அந்த மந்த தன்மை அப்படின்றது அந்த சனி பகவானினுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் இருந்திருக்கு. இது வக்ரத்தன்மையை அடையும் போது அந்த விற்பனையின் அளவு துரிதமாக செயல்படுவதற்குண்டான ஒரு நேரம். இதற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்தா அந்த வியாபாரம் நல்லபடியா நமக்கு ஓடும் அப்படின்றத முழுமையா தெரிஞ்சு வச்சுட்டு அதனுடைய முயற்சிகளை நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக லாபம் பல மடங்கு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. கடனுடைய அளவு, கடன் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்குங்க. ஆனா இவங்க முகத்தை பார்த்தா அந்த மாதிரியா யாராலையுமே இது கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கடன் வச்சிருப்பாங்க. வெளியில பார்த்தா இவர்களை பார்த்தா இவனாவது கடன் வாங்குறதாவது, அவன் ரொம்ப ஒரு சுதாரிப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, வாழ்க்கையில ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கக்கூடியவர்கள், அதனால இவர்கள்லாம் கடனே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய முக பாவனைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதாக இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வேதனைகள், அந்த கடனால பட்ட அவமானங்கள், இந்த கடனால குடும்பத்தார்கள் இவர்களுக்கு இழைத்த ஒரு ஏமாற்றங்கள், இப்படி இவர்களுக்காக கடன் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. இவர்களினுடைய குடும்பத்தார்களுக்காகவும் இவர்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காகவும் அவர்களினுடைய வளர்ச்சிக்காகவே தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நேரத்துக்கு அவர்களை ஏமாற்றி இந்த ரிஷபராசி என்பவர்களை ஏமாற்றி அவர்கள் குடும்பத்தார்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க. நீலாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்ற மாதிரியாக இவர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கூட இருந்திருக்கும். அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் அந்த கடனால பல வாழ்க்கைகளை இழந்திருப்பாங்க. தன்னுடைய முன்னேற்றங்களை எல்லாத்தையுமே அழித்து, இதனால் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். தனியா போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே நிராகரிச்சு நமக்கு நம்ம குடும்பம் தான் பெருசு, நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை தான் பெருசு, நம்மளுடைய குடும்பம் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு இவங்க நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நீங்க எல்லா அமைப்புகளையுமே செஞ்சிருப்பீங்க. கடைசி பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்க வீட்டு வாசல் படி கூட உங்களுடைய குடும்பத்தார்கள் மிதிக்க மாட்டாங்க. ஏன்? உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு துரோகம் விளைவித்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் 2 வருடத்துக்குள்ள நடந்திருக்குங்க. ரொம்ப நீண்ட நாட்களாக இருந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இப்போ இந்த சனி வக்ர தன்மையாகப்பட்டது அந்த கடனுடைய அளவை குறைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த உறவுகள் எல்லாமே அந்த கடன்னாலதான் பிரிஞ்சு போச்சு. அந்த கடன் இப்போ உங்களுக்கு குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த கடன் குறைஞ்ச உடனே மீண்டும் உங்களோட சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான ஒரு அமைப்பும் அந்த குடும்பத்தார்கள் விரும்புவாங்க. ஆனா அதுல நீங்க ஒரு வக்ரத்தன்மையாக செயல்படக்கூடிய ஒரு நேரம். சனி உங்களுடைய ராசியையே அந்த வக்ர பார்வையாக பார்க்கறதுனால யாருடைய ஹெல்ப்பும் யாருடைய உதவியும் யாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவையில்லை, நான் எப்படி கடன் பட்டனோ அதை நான் அடைக்கிறதுக்கு தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப நேருக்கு நேரா முகத்திற்கு எதிராக நீங்க பேசக்கூடிய ஒரு தைரியம்ன்றது இந்த சனி வக்ர பார்வை உங்களுக்கு அதிகமான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒருத்தருக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கே பயப்படக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 4.5 மாதத்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மிக தைரியமாக எல்லார்கிட்டையும் உங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி நேருக்கு நேரா கண்ணுக்கு கண்ணா எதிர பேசுறதுக்கு உண்டான முழு அமைப்பும் இந்த சனி வக்ர பார்வை உங்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். புதிதாக திருமணமான தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்ன்ற அமைப்பை கொடுக்க போகுது. எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா இன்னும் என்னென்ன செலவுலாம் ஆகுமோ, இதனால என்னென்ன பயம்லாம் வருமோ, இன்னும் உடல் உபாதைகள் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகுதோ இப்படின்னு பயந்துட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்து அந்த சனியினுடைய வக்ர பார்வை உங்களுக்கு ஒரு இயற்கையாக ஒரு குழந்தை பாக்கியத்தை, ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஆனா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இன்னொரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்கிறார், ஆனா வக்ர பார்வையாக தான் பார்க்கிறார். அதனால
திடீர் ராஜயோகங்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா யார்கிட்டயாவது கடன் கொடுத்துருப்பீங்க, ஒரு பாவப்பட்டு கடன் கொடுத்துருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவன் வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகி போச்சு, அவன் என்ன கண்ணுக்கும் படல போனும் எடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ திடீர்னு உங்களுக்கு அதனுடைய பண வரவுகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். இது ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. எதிர்பாராத ஒரு பண வரவு வரும்போது நீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள், வெளிநாட்டுல நிரந்தரமாகுவதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த ரிஷபராசி என்பர்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறவங்களுக்கு அவர்களினுடைய மேற்படிப்பை அந்த இடத்துல இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, மேற்படிப்பு படிக்க போன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பாத்தீங்கன்னா இந்த 4.5 மாதத்துல ஒரு நல்ல வளர்ச்சின்றது கிடைக்கும். ஏன்னா இங்க உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் பாக்குறதுக்கு ஒரு அனுமதி இருந்தாலும் அது கிடைக்காம திண்டாடிக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளவுதான் நானும் முயற்சி பண்ணாலும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய கை காசு இந்தியால இருந்து எனக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்குன்னு செலவு பண்றதுக்கு இந்த மாதிரி எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்ற மாதிரியாக மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மேற்படிப்பு படிக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இங்க பார்ட் டைம் ஜாபாக வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமும் முழுமையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை இந்த மாதிரியான பலவிதமான இடத்திலையும் ஒரு துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராசி என்பர்களுக்கு மிக சுலபமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ராஜராஜேஸ்வரிய, அதாவது புலி வாகனமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த ராஜராஜேஸ்வரிய வழிபாடு பண்ணணும், இல்ல துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க தாராளமாக பிரார்த்தனை பண்ணும் போது நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே எண்ணிய காரியங்கள் தடையின்றி நிறைவேறுவதற்கு இந்த தெய்வ வழிபாடு முழுமையாக ஒத்துழைப்பை இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்க போது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.